நீ வாடிட்டு இருக்க புரியுதா? இவர்கிட்ட அப்படியே பேசுற கமெண்ட் அடிச்சுட்டு நீ ராஸ்கல். என்ன மறைக்கிறீங்க? என்ன மறைக்கிற? இவர்கிட்ட அப்படியே பேசுறேன். நீங்க ரொம்ப ராகா பேசிட்டு இருக்க. ஒரு வாட்டி வந்து போலீஸ் ஆயிட்டா போதும், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தா காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஷபால் வந்து நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதபடிதான் வந்து பார்த்தா மக்கள் வந்து பார்த்தா உங்ககிட்ட வந்து மரியாதை காமிப்பாங்க. உங்களை விட வந்து வயசுல பெரியவரா இருக்கக்கூடிய நபரை வந்து பார்த்தீங்கன்னா நீ வா போ வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில வந்து பேசிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே வந்து தப்பு. இது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல இந்திகாரன் ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டு சரவணா அப்படின்ற ஒரு பையனை வந்து பார்த்தா அடிச்சது வந்து சாவடிச்சிருக்கான். சோ இந்த கொலைக்கான ரீசன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கும் போது வந்து பார்த்தோம்னா இந்திகாரனோட பொண்ணை வந்து பார்த்தோம்னா சரவணன் அப்படின்ற பையன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிருந்தான். கோயம்புத்தூர்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்க்க போயிருந்தான். அந்த பொண்ணை பார்க்க போன இடத்துல வந்து அந்த சின்ன பொண்ணு இந்திகாட்சி வந்து பார்த்தோம்னா அந்த பையனை சரவணன் அப்படின்ற பையனை அடிச்சே வந்து சாவடிச்சிருக்கு அப்படின்ற விசாரணை வந்து பார்த்தோம்னா நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தோம்னா முன்னெடுக்கிறாங்க. அதாவது யாரை காப்பாற்றுறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா துரிதமான விசாரணை முன்னெடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு இந்திகாரன் தமிழ்நாட்டு பையன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எங்க பெரிய இஷ்யூ ஆயிடுமோ, எங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் வந்து பார்த்தோம்னா நம்ம சந்திக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக மேலதிகாரியினுடைய பிரஷர்னாலையும் மேலதிகாரியும் தொந்தரவுனாலையும் இப்பேற்பட்ட ஒரு விசாரணை முடிச்சு வச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். தயவு செய்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கொலை செய்த உண்மையான இந்திகாரங்களை வந்து பார்த்தோம்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.